மின்சார உற்பத்தி நிலையம் ஒன்று தொடங்குச்சுன்னா, மத்திய அரசு தொடங்குச்சுன்னா அதுல வர்ற 50% அந்த மின்சாரம் அந்த எந்த மாநிலத்துல அந்த ப்ராஜெக்ட் இருக்கோ அந்த மாநிலத்துக்கு கொடுப்பாங்க. இது ஆண்டாண்டு காலங்களா இந்தியா சுதந்திர காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் தான். இப்ப லிக்னைட், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இருக்கு, அது மத்திய அரசு தொடங்கக்கூடிய கார்பரேஷன். அப்ப அதுல இருந்து எவ்வளவு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது 50% தமிழகத்துக்கு உரிமை இருக்கு. தமிழகத்துல இருக்கிறதுனால இன்றைக்கு எழுதி தரேன், நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. 10-15 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல வேண்டா போராடி கொஞ்சம் இருக்கும். இந்தியாவில் எங்கேயுமே பேரளவுல தான் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூட்டிங் போர்டுங்கிற கவர்மெண்ட் கையில இருக்கும். எல்லாத்தையுமே பிரைவேடைஸ் பண்ணிடுவாங்க. அதற்கான முயற்சி நடந்துட்டு தான் இருக்கு. 1990 திமுக அரசுல, கருணாநிதி தலைமையிலான திமுக அரசுல எல்லா விவசாயிக்கும் ஃப்ரீன்னு சொன்னோம். எல்லா விவசாயிக்கும் ஃப்ரீ, எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீப்பா அப்படின்னாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கூட தரேன். திராவிட கட்சிகள் ஆட்சியில் இல்லை என்றால் இன்னும் 10 ஆண்டுகள் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃபார் ஃபார்மர்ஸ் இருக்காது. கவர்மெண்ட் இன்னைக்கு கொடுக்குது பாருங்க, அந்த கரண்ட் கவர்மெண்ட் கொடுக்காது, பிரைவேட் கம்பெனி உங்களுக்கு கொடுக்கும். இன்னைக்கு கொடுக்குற விலையை நீங்க கொடுக்க மாட்டீங்க, இதோட பல மடங்கு அதிகமான விலையை கொடுப்பீங்க. கேட்டா நாங்க எல்லாத்தையும் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்துக்காக செய்யறோம்னு சொல்லி உங்களை ஏமாற்றுவார்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த குரல் வித்தக்காரன் நீங்க ஒன்று பார்த்துருப்பீங்க. இந்த குரல் வித்தக்காரன் டிஸ்ட்ராக்ஷன், ஆர்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் வாங்க. உங்க கவனத்தை வேற பக்கம் திருப்பி ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிடுறது. இந்த குரல் வித்தையை ரொம்ப அழகா பண்றது குரல் வித்துக்காரன் கிடையாது, அரசியல்வாதிகள். அதுலயும் அதை ஒரு கலையா டெவலப் பண்ணி பயங்கர லெவல்ல பண்றது இன்னைக்கு இருக்கிற பிஜேபி அரசு. அப்ப குரல் வித்தைங்கிறது மக்களை ஒரு ஏமாத்தி அந்த சமயத்தை போறது. ஒரு விஷயத்துல மக்களோட கவனம் இருக்கும்போது வேற ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போறது. மக்களோட கவனம் முழுக்க ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தி வேற ஒரு தவறை செஞ்சுட்டு போறது அந்த குரல் வித்தை. இந்த குரல் வித்தை பிஜேபி இன்னைக்கு ஒரு பெருசா ஒரு குரல் வித்தையை பண்ணிருக்கு. மக்கள் மத்தியில் அதற்கான ஒரு புரிதலே இல்லைங்கிறது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் எதை குறிச்சு பேச வர்றேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு மத்திய அரசு ஒரு மாநிலத்துல ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டிங் ப்ராஜெக்ட் போட்டுன்னு வச்சுக்கோங்க. அதாவது மின்சார உற்பத்தி நிலையம் ஒன்று தொடங்குச்சுன்னா, மத்திய அரசு தொடங்குச்சுன்னா அதுல வர்ற 50% அந்த மின்சாரம் அந்த எந்த மாநிலத்துல அந்த ப்ராஜெக்ட் இருக்கோ அந்த மாநிலத்துக்கு கொடுப்பாங்க. இது ஆண்டாண்டு காலங்களா இந்தியா சுதந்திர காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் தான். இப்ப லிக்னைட், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இருக்கு, அது மத்திய அரசு தொடங்கக்கூடிய கார்பரேஷன். அப்ப அதுல இருந்து எவ்வளவு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது 50% தமிழகத்துக்கு உரிமை இருக்கு. தமிழகத்துல இருக்கிறதுனால இது ஏன்னா ஐயோ பாருங்க மத்திய அரசு எவ்வளவு உதாரணமாகவும் மன்னவும் இல்லை. நீ அந்த மாநிலத்தோட ரிசோர்சஸை நீ எடுத்து பயன்படுத்துற. அப்ப அந்த மாநிலத்துக்கு முன்னுரிமை 50% கொடுக்கணும். இதுதான் சிம்பிள். கூடங்குளம் பவர் ப்ராஜெக்ட் தொடங்குறாங்க. கூடங்குளம் பவர் ப்ராஜெக்ட்ல எவ்வளவு டெவலப் ஆகுதோ அது 50% மாநில அரசு கொடுப்பாங்க. ஏன்? அந்த ஊர்ல தான் அணுகுலையோட அபாயம் அந்த ஊருக்காரனுக்கு தான் இருக்கு. குஜராத்துக்கார உட்காந்து ஆட்டிட்டு வாங்கிட்டு போயிடுவான். அபாயம் யாருக்கு இருக்கு? அந்த அணுகுலை எங்க இருக்கோ அவனுக்கு தான் இருக்கு. ஒரு தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் தொடங்குறாங்கன்னா அந்த பொல்யூஷன் யாரு? அந்த ஊர் தான் பாதிக்குது. அப்போ அதனால என்ன பண்ணுவோம், டு காம்பன்சேட் யூ ஃபார் தட் லாஸ், அந்த இழப்புக்கு உங்களுக்கு நாங்கள் ஈடு செய்ய 50% கரண்ட் அந்த எந்த மாநிலத்தில் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அந்த மாநிலத்துக்கு போயிடும். தமிழ்நாடா இருக்கலாம், ஆந்திராவா இருக்கலாம், கேரளாவா இருக்கலாம், எந்த மாநிலமா இருக்கலாம் அந்த மாநிலத்துக்கு போய் சேர்ந்து விடும். இதுதான் இதற்கு முன்னால் இருந்த ஒரு வரைமுறை. இது எல்லா அரசுகளும், வாஜ்பாய் அரசு உட்பட சுதந்திர காலத்துல இருந்து இன்று வரைக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இப்ப ஒரு வணிகமயமாக்குதல்ங்கிறது ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க இன்னைக்கு பிஜேபி. வணிகமயமாக்குதல்ங்கிறத விட எல்லா மக்களையுமே இதுவரைக்கும் தொழில்களை மட்டும் வணிகமயமாக்குனாங்க. இப்ப தொழில்களை வணிகமயமாக்கி மக்களையே டைரக்டா கார்பரேட் விற்கிற ஒரு சதி இப்ப நடக்குது. எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். பாத்தீங்கன்னா இந்த 50% அப்படிங்கிறது உரிமையா எல்லா மாநிலங்களும் வாங்கிட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸா இருக்கு. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், கூடங்குளம், கல்பாக்கம், அப்புறம் நிறைய தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்ஸ், இப்படி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு அதுல இருந்து பவர் வந்துகிட்டு இருந்துச்சு. தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும் ஒரு ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட். அப்ப அந்த பவர் தேவைப்படுது. இவெல்லாம் இருந்துமே நமக்கு ஷார்டேஜ் ஆகுது. அப்ப நம்மளோட உரிமையாக 50% வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன பண்றான், இனிமே 50% தரமாட்டோம், அதையும் நாங்க ஏலத்துக்கு கொடுவோம், எவன் வாங்குறானோ வாங்கிக்கிட்டோம் அப்படின்றோம். எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் பாருங்க. ஏன்டா என் ஊர்ல உள்ள லிக்னைட் எடுத்து என் ஊர்ல கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி நீ வித்துட்டு போவியா? என் ஊர்ல நீ அனுபவ வச்சுட்டு அந்த ஆபத்தை நாங்க அனுபவிச்சுட்டு நீ அந்த கரண்டி வாங்கி வித்துட்டு போனா நாங்க என்னத்த பண்ணிட்டு போவோம்? நாங்க இதுக்கா இருக்கோம்? இல்ல இது வரைக்கும் அதுக்கு செய்யறத நீ ஒண்ணு எந்த மத்திய அரசு தமிழக அரசுக்கு கொடை கொடுக்கவில்லை, எந்த மாநில அரசுக்கும் கொடை கொடுக்கவில்லை. உங்களுக்கு ஏற்படுகின்ற நஷ்டத்துக்கு ஒரு குறைஞ்சபட்ச காம்பன்சேஷன் இது எல்லா மாநிலத்துக்கும் உண்டு. இப்ப எப்படி அதையும் நீங்க வாங்குவீங்களா? வாங்கி காம்படிட்டிவ் பிடிங். அப்ப என்ன அர்த்தம்? காம்படிட்டிவ் பிடிங்னா ஏலம். ஏலம் யாரு எடுப்பாரு? உங்களுக்கு தெரியும், இந்தியால எல்லாமே ஏஏவா தானே இருக்கும். ஆனா அந்த ஏஏ ஒருத்தர் எடுப்பாரு. அப்ப என்ன ஆகும்? அந்த கரண்ட் அந்த ஏஏக்கு போகும். அந்த ஏஏ தான் இந்தியாவுக்கு விற்பாரு.
இவங்களுக்கு விற்பாரு. அப்ப கரண்டோட விலை கூடும். அப்ப என்ன ஆகும்? காலப்போக்கில் இன்னைக்கு இன்றைக்கு எழுதி தரேன், நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. இன்னும் 10-15 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் வேண்டா போராடி கொஞ்சம் இருக்கும். இந்தியாவில் எங்கேயுமே பேரளவுல தான் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூட்டிங் போர்டுங்கிறது கவர்மெண்ட் கையில இருக்கும். எல்லாத்தையுமே பிரைவேடைஸ் பண்ணிடுவாங்க. அதற்கான முயற்சி நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப பாருங்க, ஒரு மாநிலத்துல ப்ரொடியூஸ் பண்ற கரண்ட் 50% மாநிலத்துக்கு போச்சு. இப்ப அதையும் பிரைவேட் கையில கொடுத்துறாங்க. அதையும் அவங்க ஏலம் போடுவாங்க. ஏலம் போட்டா யாரு வாங்குவா? அரசாங்க கையில எப்படி காசு இருக்கும்? இருக்காது, அது தெரியும். அப்ப பிரைவேட் கொடுத்து நான் என்னப்பா பண்ணுவேன், நீ ஏலம் வாங்கல அப்படின்றது. எவ்வளவு கேவலமான, எவ்வளவு குள்ளநரித்தனமான, எவ்வளவு நீஸ்த புத்தி இருக்கு பாருங்க. இது எங்க இருந்து வரும்? இது அந்த மனுவாதி பிஜேபி ஆர்எஸ்எஸ் வரும். நீங்க வேற யார்ட்டையுமே எதிர்பார்க்க முடியாது. காங்கிரஸ் ஒரு ஸ்டெப் மேல பரவாயில்ல. நாட்டை கூறு போட்டு கொடுத்தாலும் 10 பேர்ட்ட கொடுத்தா பரவாயில்ல. ஒரு 2 பேர் 3 பேர்ட்ட மட்டும் கொடுக்கணும். அவங்ககிட்ட ஏன் கொடுக்கணுங்கிற ஒரு தனி காரணம் இருக்கு. அப்படி ஒரு கேவலமான சூழ்நிலை இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். இது நம்ம மேல இன்னும் வரலை, வரப்போகுது. இட் இஸ் ரவுண்ட் த கார்னர். இட் இஸ் an accident waiting to happen round the corner. திருப்பத்திலே காத்து கொண்டிருக்கின்ற ஒரு விபத்து அது. மக்கள் இப்பவே அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கொஞ்ச நாள் அது வந்துடும். 50% ஓப்பன் ஆக்ஷன் எல்லாம் எடுப்போம். ஸ்டேட்டுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டோம். அப்ப தமிழ்நாட்டுல இது வரைக்கும் ஒரு பங்கு நம்ம வாங்கிட்டு இருப்போம். எப்படி நம்ம பயன்படுத்துவோம் சொல்லுங்க? அப்ப நமக்கு எப்படி கிடைக்கும்? ஆக்ஷன் வாங்க முடியுமா? முடியாது. எந்த மாநில அரசு கையில் எல்லா வருமானத்தையும் புரிஞ்சிட்டான். மக்களை நீங்க புரிஞ்சுக்கணும். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறதுல ஓட்டு கிடையாது. ஜெய் ஸ்ரீராம் யாருக்கு? ஸ்ரீராம் என்ன பண்ணாரு? ராமரை பத்தி சொல்லுமா? மக்களுக்கு பிரியமான ஒரு ஆட்சி நடத்தியவர் ராமர். மக்கள் வறுமையில கூட முன்னோர்கள் அப்படியே நடத்திட்டு இருக்காங்க. இவன் எல்லா மக்களோட எல்லா செல்வாக்கையும் எடுத்து இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் ஜெய் ஸ்ரீராம் பேரை சொல்லவே தகுதி இல்லாததான் இன்னைக்கு சொல்லிட்டு அதை மட்டுமே வச்சு வடக்குல ஓட்டு வாங்கி வந்துகிட்டு இருக்கான். இந்த அபாயம் தமிழகத்திலும் இருக்கின்றது. என்ன ஏதே புரியாம சொல்றது அப்படின்னு கத்திட்டு உணர்ச்சி வசப்பட்டு கத்திட்டு போறது அர்த்தம் கிடையாது. யோசிக்கணும். உங்க வாழ்க்கை, உங்க பூவா தான் உங்களுக்கு முதல்ல. பூவா போச்சுன்னா மற்றதுக்கு எல்லாம் பட்னி கலந்துட்டு பக்தி வராது. அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை ஒண்ணு, தேசப்பற்று படம் ஒன்று பாடம் எடுத்துறோம், அப்படியே மக்களே கத்திட்டு போயிருவாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும். தேசம், நம்ம தேசம் நல்லா இருக்கணும். இன்றைக்கு தமிழகத்துல இருக்கிறோம், திராவிட கட்சி ஓட்டு போகணும், தேசம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. யாருமே தேசத்துக்கு விரோதிகள் கிடையாது. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். தேசத்துக்கு விரோதிகளோ மதத்துக்கு விரோதிகளோ கிடையாது. ஆனா அது மத்த எல்லாத்தையும் ஓவர் ஷேடோ, எல்லாத்தையும் மூடுற மாதிரி அதை மட்டுமே அவங்களை வச்சு ஒருத்த காமிச்சு, குரல் வித்த காமிச்சு ஒண்ணு பண்றான். அதுக்கு நம்ம அடிமையாகி விட்டோம் என்றால் நம் நாட்டோட அழிவுக்கும் நம்ம வருங்கால சந்ததியோட ஃபியூச்சர் சொல்லுவாங்க, எதிர்காலத்தை அடமானம் வைக்கிறதுக்கு நம்ம குற்றவாளிகளாகி விடுவோம். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, தமிழ்நாடு எந்த அளவுக்கு அட்வான்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. திராவிட கட்சிக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் எடுத்துறீங்க. திராவிட கட்சிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண, ஆமா நான் பண்றேன். காரணம் என்ன? உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். விவசாயிகளுக்கு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல ஃப்ரீ பவர் இருக்கு அப்படின்னு, சரிங்களா? இந்த ஃப்ரீ பவர்ங்கிறது விவசாயிகளுக்கு என்ன, விவசாயிக்கு மட்டும் ஃப்ரீயா அப்படின்னா, விவசாயிக்கு எது கொடுத்தாலும் உங்களுக்கு எரிஞ்சிட்டு வந்துருமே. நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு தங்களுக்கு யார் நல்லது செய்யறான்னு புரிய மாட்டேங்குது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. விவசாயிகளுக்கு தங்களுக்கு யார் நல்லது செய்யறான்னு புரிய மாட்டேங்குது. இவ்வளவுதான் நெல் விளைக்கும், இவ்வளவு நெல் விளைச்சாதான் வாங்குவேன் மத்திய அரசு சொல்லுது. அந்த மத்திய அரசு புரியாம இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்க முடியாது. இந்தியாவிலே முதல்ல யாருக்குமா விவசாயிகளுக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுத்தா? எம்ஜிஆர் ராமச்சந்திரன். எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக அரசு கொடுக்குது செப்டம்பர் 1984. எப்ப 1984 ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. ஆனா மார்ஜினல் அண்ட் ஸ்மால் ஃபார்மர், சிறு விவசாயிகள் மட்டும் கொடுத்தாங்க. அப்ப என்ன ஆச்சு? அது ஒரு ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது. சிறு விவசாயிங்கிற பேர்ல இவங்க வேண்டப்பட்டவங்க கொடுக்குறாங்கன்னு பிரச்சனை வர ஆரம்பிச்சது. அப்ப ஒரு சின்ன லெவல் ஸ்கீமா அது இருந்துச்சு. அப்பவே நிறைய பேர் கொடுத்தாங்க, ஒரு சின்ன லெவல் ஸ்கீம் தான். அப்ப 1990 திமுக அரசுல, கருணாநிதி தலைமையிலான திமுக அரசுல எல்லா விவசாயிக்கும் ஃப்ரீன்னு சொன்னோம். எல்லா விவசாயிக்கும் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீப்பா அப்படின்னாங்க. அப்போ 1984 மற்ற எல்லா மாநிலங்களும் இது கிட்டத்தட்ட 2000க்கு அப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஒரு 5-6 மாநிலம் தான் இருக்கு. அப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க கூட 2000க்கு அப்புறம் தான் பண்றாங்க. அதான் பாருங்க, சமூக வெல்ஃபேர், சமூக நீதி எல்லா முயற்சிகளையும் தமிழகம் முதல்ல நிற்கும். இப்போ நீங்க என்ன கேக்குறீங்க, என்னப்பா ஒரு விவசாயிக்கு ஒரு 1000 ரூபாய் பிச்சமாயிருமான்னா, இதைத்தான் நானும் நினைச்சு ஒரு ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய விவசாயி, எனக்கு ஒரு தொழில் முறையில ஒரு பழக்கமானவர், அவர் ஒரு பேசிட்டு இருக்கும், மிகப்பெரிய விவசாயி, 150 ஏக்கர் 200 ஏக்கர் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பேசிட்டு இருக்கும்போது, சும்மா பேசிட்டு விவசாயிகளை பத்தி பேசிட்டு இருக்கும்போது, அந்த சமயத்துல இது 2000ங்களுக்கு முன்னாடி, அப்ப இப்போ ஆந்திரால ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி இருக்குன்றாங்க. அப்போ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, என்ன சார் இப்படி தமிழ்நாட்டுல ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி இருக்கு, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட கேட்டா, அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்டும் கூட, அவருக்கு அந்த வருமானம் வருது, விவசாய வளமும் வருது. அப்போ நல்ல ஸ்கீம் தானே சார். உங்களுக்கு தெரியாது தம்பி, நீங்க விவசாயம் பண்ணிருக்கீங்களா? விவசாயம் எங்க குடும்பத்துல முன்னாடி பண்ணிருப்பாங்க, எனக்கு விவசாயத்துக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு. அப்போ சொல்றாரு, விவசாயத்துல எல்லாரும் சொல்றாங்க, அவர் படித்தவர், PhD, அவர் சொல்றாரு, விவசாயத்துல எல்லாரும் சொல்றாங்க 500 ரூபாய் 1000 ரூபாய் தான் வரும், என்ன மிச்சம் என்ன பெருசா இல்ல என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஏழை விவசாயிக்கு அந்த 500 ரூபாய் 1000 ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய தொகை தெரியுமா? தமிழ்நாடு கவர்மெண்ட், நான் எனக்கு முடிஞ்சா நான் போய்
தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கு. அப்ப கலைஞர் இருந்தார். கலைஞர் ஆட்சியில் இல்லை, பட் கலைஞர் ஆட்சியில் தான் இருந்தார் அந்த பீரியட்ல. கலைஞரை போய் நான் பர்சனலா பார்த்து நான் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு வருவேன். ஏன்னா அது எம்ஜிஆர் செஞ்சாருங்க, நிறைய பேர் தொடங்கினாருங்க, நிறைய பேர் தெரியாது. பெரிய லெவல்ல கம்ப்ளீட்டா யூனிவர்சலைஸ் பண்ணது கலைஞர். நான் பர்சனலா கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு ஆந்திராக்காரர் சொல்றாரு. அப்போ இதெல்லாம் தமிழக அரசு வந்து ஒவ்வொரு ஸ்டாரா இருக்கு. விவசாயிகளுக்கு என்ன சவால், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. இது எல்லாத்தையும் பறிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அதே நம்ம அந்த காசு எப்படி வருது, தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சப்சிடைஸ் பண்ணுது. ஈபிக்கு அந்த காசு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டது. இதுல எது மெயினா என்னன்னா, சரி கரண்ட் பிரச்சனை இல்லை, 50% கரண்ட் நமக்கு வந்துருது, அதுல நம்ம கொடுத்துருவோம்னு போயிருது. அந்த அடிமடியிலே கை வைக்கிற மாதிரி, நீ கரண்டே உனக்கு தரமாட்டேன்னு சொல்றான் பாருங்க. எவ்வளவு கேவலமான ஒரு புத்தி, நீங்க யோசிச்சு பாருங்க. மக்களை யோசிக்கணும். நாட்டை பாசிஸ்ட் சக்திகளே ஒப்படைத்து விடாதீர்கள் தயவு செய்து. உங்க கையிலும் என் கையிலும் தான் இருக்கு. ஒரு கூடாரமாவது எதிர்த்து நின்று நாம் போராடித்தான் ஆக வேண்டும். தமிழகத்துக்கு யோசிச்சு பாருங்க. அந்த வர்ற கரண்ட் நம்ம உரிமையா வாங்குறது கரண்ட் வச்சுதான் நீங்க நம்ம எலக்ட்ரிசிட்டி, விவசாயிகளுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்சிடி கொடுத்துட்டு இருக்கோம், இண்டஸ்ட்ரீஸுக்கு சப்சிடி கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம உரிமை வர்றது, இருக்கிற உரிமையை யாருக்குமே கேட்காம திருப்பி பறிக்கிறான். உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க. அப்ப இது எவ்வளவு கேவலமான விஷயம். ஆல்ரெடி உதயங்கிற ஸ்கீம்ல பாருங்க என்ன சொல்றான், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் விற்கிறதுக்கு ஏதோ நஷ்டமே இருக்கக்கூடாது, அதே லாபமே நஷ்டமே இல்லாம எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டு போயிடணும் மக்களுக்கு. எப்படி மக்களுக்கு கொடுக்கறது எதுவுமே நஷ்டம். அப்ப வருஷம் விலையேற்று, 3 மாசத்துக்கு ஒரு கூட நீ விலையேற்றிக்கும், ஆனா நஷ்டம் வரக்கூடாது. எலக்ட்ரிசிட்டி 100 ப்ரொடியூஸ் பண்ற, அப்படி போகாது, லாஸ் இருக்கும். 15% டிரான்ஸ்மிஷன் லாஸ், 20% இருக்கும். அதே மக்கள் தள்ளே கட்டி, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, நஷ்டம் வரக்கூடாது. அப்போ மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வியாபார கூடம், நஷ்டமே வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு போறோம் வியாபாரி. அரசாங்கம் சில இடங்களில் நஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும். மக்கள் வெல்ஃபேருக்காக நஷ்டப்படுத்தாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ₹1 செலவழிச்சா எனக்கு ₹1 குறைஞ்சபட்சம் வந்தாகும். அதே நான் நாளைக்கு பிரைவேட் கொடுப்பேன், 2 வருஷம் சம்பாதிச்சுட்டு போறேன், எனக்கு என்ன. இந்த எண்ணம் உள்ளவர்கள் தான் இன்று மேலே ஆட்சியில் இருக்கின்ற பிஜேபி அரசியல்வாதிகள். இவர்கள் தேச நலனுக்காக பாடுபடுவார்கள், இவர்கள் தேசத்தை உயர்த்துவார்கள், தேசப்பட்டு மிக்கவர்கள் சொல்றோம்னா அவங்களோட அறிவையும் அவர்களோட சிந்தனையும் நான் என்ன என்று சொல்றது எனக்கு தெரியவில்லை. இப்போ அந்த உதய் ஸ்கீம்ல கொண்டு வந்ததும் பாருங்க, ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டாலின் கிரிட்டிசைஸ் பண்றீங்க, ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற கிட்ட வர முடியாது. 3 பியூஷ் கோயல் 3 அப்பாயின்மெண்ட் கிட்ட சென்னைக்கு வந்து ஜெயலலிதா பார்க்க முடியாம திரும்பி போனவர். அவர் தான் இன்றைக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். அவரே சொல்லியிருக்காரு வாய்த்தோடு, நான் ஜெயலலிதா அம்மையார் அப்பாயின்மெண்ட் சென்னைக்கு வருவாங்க, பார்க்காம திருப்பி அனுப்பிடுவாங்க. ஆனா அந்த அம்மையார் இறப்புக்கு அப்புறம் போய் கையெழுத்து போட்டு வந்துருச்சு அதிமுக அரசு. நீங்க கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா நீங்க யாரும் மாத்தவே முடியாது. ஒரு தடவை ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா மாத்தவே முடியாது. அதேதான் நீட்டும். நம்ம எக்ஸெப்ஷன் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கோம். ஒரு தடவை எக்ஸெப்ஷன் வேண்டாம் நான் கூட்டிட்டு போனாங்க அந்த அதிமுக அரசுல, அதோட போச்சு. இனி நீங்க வாங்கவே முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப இதையும் ஒரு தடவை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண விட்டீங்கன்னா நீ வாழ்நாள் முழுவதும் திருப்பி வாங்க முடியாது. அப்ப நீங்க யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யோசிங்க. வாக்களிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் பேச விரும்பல. ஏன்னா எலெக்ஷன் ட்ரெண்ட் நம்ம பேசுறோம், யாருக்கோ சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இதான் நிதர்சனமான உண்மை. இதான் நிதர்சனமான உண்மை. நீங்க அளிக்கக்கூடிய அந்த வாக்கு தான் உங்க கையில இருக்க ஒரே அஸ்திரம். நாளைக்கு இதை தெரியாம தப்பு பண்ணிட்டோம்னா பண்ண தப்ப நீங்க திருத்தவே முடியாது. நாளைக்கு போயிடும். நான் எழுதி தரேன், திராவிட கட்சிகள் ஆட்சியில் இல்லை என்றால் எழுதி வச்சு, இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கூட தரேன். திராவிட கட்சிகள் ஆட்சியில் இல்லை என்றால் இன்னும் 10 ஆண்டுகள் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃபார் ஃபார்மர்ஸ் இருக்காது. கவர்மெண்ட் நீங்க கொடுக்குது பாருங்க, அந்த கரண்ட் கவர்மெண்ட் கொடுக்காது, பிரைவேட் கம்பெனி உங்களுக்கு கொடுக்கும். இன்னைக்கு கொடுக்குற விலையை நீங்க கொடுக்க மாட்டீங்க, இதோட பல மடங்கு அதிகமான விலையை கொடுப்பீங்க. கேட்டா நாங்க எல்லாத்தையும் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்துக்காக செய்யறோம்னு சொல்லி உங்களை ஏமாற்றுவார்கள். ஆனா பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு 100 கோடி சப்சிடி, 1000 கோடி சப்சிடி, பேங்க் லோன் ரைட் ஆஃப் எல்லாம் நடக்கும். ஆனா உனக்கு ₹1 சாமானிய மனிதனுக்கு பிம்பிளிக்கு பிலாபி ₹1 கூட கிடைக்காது. நீங்க யோசிக்க வேண்டும். யோசிக்க வேண்டிய காலம். கரண்ட் இன்று எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பொருள் கிடையாது, அத்தியாவசிய பொருள். இல்லாம வாழ முடியாதுங்கிற, தண்ணீர் இல்லாம வாழ முடியாது, உணவு இல்லாம வாழ முடியாத மாதிரி மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது. அந்த மின்சாரத்தை புடுங்கி நான் ஏழை விட்டு கொடுப்பேன்னு சொல்றேன். எவ்வளவு திமிர், எவ்வளவு ஆளும் இருக்க வேண்டும் அவனுக்கு. புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் நீங்க தான் கேட்கணும். மறக்க கூடாது, சில விஷயங்களை மறக்க கூடாது. விஜய் படம் போட்டோன்னு கை தட்டி பின்னால போயிடக்கூடாது. யோசிக்கணும். உங்களுக்காக யார் எழும்பி குரல் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள் யோசிக்கணும். வீட்டை விட்டு எந்திக்கவே முடியாதவங்க உங்களுக்கு குரல் கொடுக்க மாட்டான். யோசிங்க. இது எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, யோசிங்க மக்களே, யோசிங்க. இந்த இது முடிஞ்சிருச்சு, இன்னும் 2029 ஒரு தேர்தல் இருக்கு. தயவு செய்து யோசிங்க. ஒவ்வொரு விஷயமும் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் பொதுமக்களையும் குறிப்பாக தமிழக மக்களை பாதிக்கின்ற மாதிரியே ஒவ்வொரு ஸ்டெப் எடுப்பேன். ஆனா தமிழ்நாட்டில இருந்து ஓட்டும் கேட்புங்கிற திமிரும் அந்த தெனாவட்டோட வந்து நிக்கலாம் பாருங்க. அப்ப நாம் தமிழர்களாகி அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டோம் தான் அர்த்தம். மக்களை சிந்தித்து வாக்களியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். இந்த வருது அடுத்து பாருங்க, 50% தமிழகத்தை உரிமையா நம்ம வாங்கிட்டு இருந்தது எலக்ட்ரிசிட்டி 50% ஏலம் போட போறான்.
தமிழ்நாட்டோட இன்ட்ரெஸ்டும் ஏலம் போட போறான். நீங்க பார்த்துட்டு தான் இருக்க போறீங்க. அப்போ இங்க ஒரு கூட்டம் சொல்லுவோம், அண்ணாமலை பண்ணிட்டாரு, இவரு பண்ணிட்டாரு, வீட்டுல எழுதி தவிர எங்கால் பண்ண மாட்டாரும்பாரு. இதைத்தான் பண்ண போறாங்க. நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க. மக்கள் எது இழந்தாலும் உணர்வுகளை விடாதீர்கள். அதுதான் முக்கியம். மீண்டும் சந்திப்போம்.